ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல நடந்த பெருந்துயரம் தமிழக வெற்றி கழகம் காரணமா இல்ல திமுக காரணமா அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப பரவலா போயிட்டு இருந்து. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ ஒண்ணு வெளியிட்டு எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்ல, திமுக அரசும் காவல்துறையும் தான் காரணம், எங்களுக்கு ஒழுங்கா பாதுகாப்பு தரல அப்படின்னு நிறைய பேச்சுகள். என்னென்ன பேச்சுகள் பேசுனீங்க? கொஞ்சம் நஞ்சமா பேச்சாடா பேசுன அப்படின்ற ரேஞ்சில தமிழக வெற்றி கழகம் ஏகப்பட்ட வசைப்பாடுகள் சொற்களை கொண்டு திமுக அரசு மேலையும் காவல்துறை மேலையும் கரிய பூசுறாங்க. ஆனா சட்டத்துக்கு முன் வந்துட்ட பிறகு இங்க எல்லாருமே சமம் அப்படின்னு உயர் நீதிமன்றமும் மதுரை கிளை நீதிமன்றமும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி காட்டமான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கட்சியா? என்ன கட்சி இது அப்படின்னு காட்டமான கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி. ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு துயரமான சம்பவம் நடக்குது, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு விபத்து அங்க நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் அங்க இல்ல, அந்த கட்சியோட நிர்வாகிகள் இல்ல, மாற்று கட்சியினர் போயிட்டு என்ன பண்றாங்க? உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எந்த சம்பவம் எந்த கட்சியால அந்த நிகழ்ச்சி நடந்தது, அந்த கட்சியோட தலைவர் அங்க இல்ல, இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க இல்ல, நிர்வாகிகள் இல்ல, இதெல்லாம் என்ன கட்சி அப்படின்னு காட்டமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஏன் இதுவரைக்கும் விஜய் மேல அதிகாரப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை, ஏன் வழக்கு தொடரல அப்படின்னு நீதிபதி சரியான கேள்விகள் கேட்டிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இரண்டு தாவேகா நிர்வாகிகள் அந்த பிரச்சார வாகனத்துல டயர்ல சிக்கினா பண்ணிருக்காங்க, விபத்துல ஏற்பட்டிருக்காங்க. ஆனா அந்த டிரைவர் அந்த வாகனத்தை நிப்பாட்டாம தொடர்ந்து என்ன பண்ணிருக்காரு, பஸ்ஸை இயக்கியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹிட் அண்ட் ரன் வழக்கு. இதுல இந்த வழக்குல ஏன் பிரச்சார வாகனத்தை நீங்க பறிமுதல் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஜயோட தலைமை கழகம் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பிரச்சார வாகனத்துக்கு பூஜை போட்டு கொண்டாடிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு நிர்வாகிகள் மேல வண்டியை ஏத்திட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பூஜை போட்டிருக்கீங்க. அந்த வண்டி நல்லா இன்னும் நல்லா ஓடணும், கண்டிஷனோட ஓடணும், எந்த ப்ராப்ளம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, பூஜை போட்டிருக்கீங்க. நீதிபதி வச்சு செஞ்சிருக்காரு. சரியான ஒரு கேள்வி. விஜய் தலையில சர மாதிரியான தாக்குதல் என்ன பண்ணிருக்காங்க, கொட்டிருக்காங்க நீதிபதி. இதுதான் சட்டத்துக்கு முன் எல்லாம் சரியா இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு விதத்துல திமுக அரசு மேலேயும் காவல்துறை மேலேயும் பழிய போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சீங்க. உண்மை அது கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி நீ பேசலாம், விஜய் மேல தப்பு இல்ல, விஜய் உத்தமரு, விஜய் வந்து கரைப்படாதவரு, எங்க அண்ணன் வந்து நல்லவரு, அழாதீங்க அண்ணா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா, நாங்க இருக்கோம் அண்ணா, என்னென்னவோ பேசலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னு எல்லாரும் சமம். நீதிபதி இங்க ஒரு தரப்பு மட்டும் வச்சு இங்க தீர்ப்பு கொடுக்கல, இங்க உத்தரவு பிறப்பிக்கல, எல்லா ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க, இங்க உத்தரவுகளை கொடுத்திருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க அப்ப ஸ்பாட்டிலேயே வந்து புசி ஆனந்த நீங்க கைது பண்ணல? இதுல நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்டிருக்கு. என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கு? ஏன் என்ன நீங்க வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணுமா, ஆதவர்ஜினாவை நீங்க வந்து குற்றவாளி இல்ல அப்படின்னு பாக்குறீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வன்முறையை தூண்டுற விதத்துல அவர் ட்வீட் போட்டிருக்காரு. ஏன் அவரை கைது பண்ணல, எதுக்கு டெல்லிக்கு போட்டீங்க, உடனடியா கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மேலேயோ புசி ஆனந்த் மேலேயோ ஆதவர்ஜினா மேலேயோ இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மேல எல்லாருமே நான் பெயிலபிள் கேஸ், யாருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, அது மாத்திரம் இல்லாம 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம், இன்னும் அதிகபட்சமா போனா ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு தான் இங்க பேசிக்கிறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதி சரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. சூப்பரான கேள்வி. தமிழக வெற்றி கழக தலை குனிந்து நிக்குது உயர் நீதிமன்றத்துல. எவ்வளவு பேச்சு பேசுனீங்க, எங்க அண்ணன் மேல தப்பு கிடையாது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேல தப்பு கிடையாது, வழக்கறிஞர்களை எங்க ஓடி போய் ஒளிஞ்சீங்க, வழக்கறிஞர்கள் கேட்ட கேள்வி கேட்டா விசாரணையில இருக்கு நகண்டு போறீங்க. இதுல புசி ஆனந்த் சூப்பரா எஸ்கேப் ஆயிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை சார், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க, அதான் மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது பண்ணிட்டீங்களே, அவர் தான் முழு பொறுப்பாளி, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க ஐயா அப்படின்னு மாட்டி விட்டு இருக்காரு. எவ்வளவு சூப்பரா எஸ்கேப் ஆறாங்க பார்த்தா. தான் தப்பிக்கணும்னா அந்த கட்சி நிர்வாகிகள் கேடு கட்டு போனா எனக்கு என்ன, அவங்க ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போனா எனக்கு என்ன, அவங்க தண்டனை அனுபவிச்சா எனக்கு என்ன, இப்பேற்பட்ட ஒரு கட்சியில தான் மதியழகன் மாவட்ட செயலாளர் இருக்காரு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்ஜாமீன் வாங்கி வெளியே உலாவணும், ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மாவட்ட செயலாளரையே பலிகடாக்கி இருக்கிறாரு
இந்த புஷி ஆனந்த் இவர் ஒரு நல்ல பொதுச் செயலாளரா கட்சிக்கு அப்படின்னு. இது மாத்திரம் இல்லாம உயர்நீதிமன்றம் சில நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இனி எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னா இப்போ இதுமேட்டு இருந்து சில கட்சிகளுக்கு நீங்க வழிமுறைகளை ஏற்படுத்தணும். இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய கட்சிகள் அல்ல, இதுக்கு அப்புறம் வருகிற விஜய் போன்ற சிறிய கட்சிகளா வழிமுறை முதல்ல உங்க கட்சிகளுக்கு சில வழிகாட்டி நெறிமுறைகளை உறுதிப்படுத்துங்க. உறுதிப்படுத்தி காவல்துறை கட்ட தகுந்த முறையில நீங்க அடிப்படையில நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது போக சிபிஐ வழக்கு வேணும், எங்களுக்கு சிபிஐ வழக்குக்கு மாற்றுங்க, தமிழ்நாடு அரசு வழக்கு இத விசாரணை செஞ்சா எங்களுக்கு நீதி கிடைக்காது, எங்களை காழ்ப்புணர்ச்சியோட இவங்க என்ன பண்ணுவாங்க கையாளுவாங்க, அதனால சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு கேஸ் வந்தது. அந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எப்பா ஒரு வழக்கு விசாரிச்சு முறையான நீதி கிடைக்கல, எனக்கு முறையான உத்தரவு கிடைக்கல, எனக்கு முறையான நிவாரணம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலதான் இது சிபிஐக்கு மாத்தலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை வரும். விசாரணையும் ஸ்டார்ட் பண்ணலையே, அதுக்கு முன்னாடி ஏன் பதறீங்க? அதுக்கு முன்னாடியே சிபிஐ வழக்குன்னு போறீங்க. அதனால சிபிஐ வழக்கெல்லாம் தர முடியாது, தமிழ்நாடு அரசு தான் இந்த வழக்க இங்க நடத்துவாங்க, வேணும்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நாங்க அமைக்கிறோம். சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவர் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறோம், அவங்க இந்த விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு நீதிபதிகள் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம தேசிய நெடுஞ்சாலைகள்ல இது மாதிரி மாநில நெடுஞ்சாலைகள்ல இது மாதிரி ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, உத்தரவு விட்டுருக்காங்க. இனி விஜயால எத்தனை கட்சிகளுக்கு இடர்கள் பாருங்க, விஜயால எவ்வளவு கட்சிகளுக்கு இடர்பாடுகள் பாருங்க, விஜயால எவ்வளவு கட்சிகளுக்கு நெறிமுறைகள் நெருக்கங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் விஜய் கட்சி நடத்துகிற ஒரு சம்பவம். அது மாத்திரம் இல்லாம இது விபத்து அல்ல, திட்டமிட்டுப்பட்ட செயல் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை கடுமையான கேள்விகளை கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, நீதிபதி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லாம தமிழக வெற்றி கழகம் சில நெறிமுறைகளை ஏற்படுத்தணும், சில வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு. ஏன் அடிப்படை வசதி கூட செய்து தர முடியல? ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துதுன்னா அடிப்படை வசதிகள் கட்டாயம், ஆனா தமிழக வெற்றி கழகம் ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஏன் 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 அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம குறைஞ்சபட்சம் ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல, விஜய்க்கு இல்ல? ஒரு சம்பவம் நடந்தது, தலைமை பண்புல இருக்கிற விஜய் அவர்களும் பொதுச் செயலாளரும் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஓடி போய் மறைந்து விட்டதற்கான காரணம் என்ன? விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு ஓப்பனா சொல்லி இருக்கிறாரு நீதிபதி. இன்னும் நிறைய விஷயங்களை நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு பதில் இல்லை. ஜாமீன் மனு முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சிபிஐக்கு வழக்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விபத்துக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக்கணும், தமிழக வெற்றி கழகம் தான் காரணம், இந்த பேரழிவுக்கு 41 பேர் மரணத்துக்கு விஜய் அவர்கள் தான் காரணம், தமிழக வெற்றி கழகம் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு, தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் பேசின கண்ணீர் நாடகங்கள், விஜய் அவர்கள் குற்றம் சாட்டின எல்லாமே பொய் அப்படின்னு ஆயிருச்சா? திமுக தான் காரணம், காவல்துறை தான் காரணம், எல்லாமே அம்பலமாயிருச்சு. இது மாத்திரம் இல்லாம விஜய்க்கு சொம்பு தூக்குனாங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும். என்ன பண்ண போறீங்க? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே வெளிப்புறமா ப்ரூவ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது? அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகம் இந்த லெவலுக்கு போக போறார், கூடிய விரைவில் விஜய் அவர்கள் கைதாக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பார்க்கப்படுது. யாருமே நீங்க காப்பாத்த பார்க்காதீங்க, விஜய் மேல வழக்கு தொடர்ந்து இருக்கணும், பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கணும், வழக்கு உங்களுக்கு புகார் வருதோ இல்லையோ வழக்கு நீங்களா பதிவு செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு காவல்துறைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. பொருட்சேதம் எவ்வளவு வந்ததோ அதுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தான் பொறுப்பெடுத்து அதற்கான தொகையை தமிழக வெற்றி கழகம் தான் கொடுக்கணும். விஜய் அவர்கள் கைது வழக்கு போடணும், பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யணும், விஜய் அவர்களுக்கு நெறிமுறைகளை இன்னும் கடுமையாக்கணும். இனி வரும் காலங்கள்ல விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தல் நெருங்குற டைம்ல விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் நிறைய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் இன்னும் கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பரபரப்பான தகவல் அப்படின்னா, கரூர்ல இருந்து இவர் பனையூருக்கு வந்தார், பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு வந்தார். அங்க ஒரு சிலரை சந்திச்சிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் சங்கரையும் லிங்குசாமியும் சந்திச்சு கதை கேட்டதா ஒரு தகவலும் இங்க இருக்கப்படுது. திரும்பவுமாய் அவர்
சினிமாவுக்கு போக போகிறார், அரசியலுக்கு முடக்கு போட்டு சினிமாவுக்கு போக போகிறார் அப்படின்ற தகவலும் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா நெருக்கடி, ஏகப்பட்ட நெருக்கடி. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸானால, மெச்சூரிட்டியானால நீங்க அரசியல் உங்களுக்கு பக்க பலமா வச்சிருக்கணும். புசி ஆனந்துக்கு என்ன தெரியும்? ஆதவர்ஜுனகன் இன்னைக்கு பாருங்க, புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் எல்லாருமே சேர்ந்து விஜய மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு விஜய் தனியால நிக்கிறாரு, விஜய் மாட்டிக்கிட்டாரு. வேற வழியே இல்ல, தப்பிக்கவே முடியாது. கடும் காவல் தண்டனை கொடுக்கப்படலாம், 7 ஆண்டு சிறைகள் வழங்கப்படலாம், ஆயுள் தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு இங்க ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஒட்டுமொத்தத்துல தமிழக வெற்றி கழகம் மூடு விழா நடத்த போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். உயர் நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகம் தான் எல்லாத்துக்கும் காரணம், கரூர்ல நடந்த துயர் சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகமும் விஜய் தான் முதல் காரணம், அதனால இவங்க பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ஜாமீனும் வழங்க முடியாது, சிபிஐக்கு வழக்க மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உடைய கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.